அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் கும்பராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், இந்த ஆண்டில் நிகழ இருக்கின்ற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பொது பலன்களில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் தசாபுத்திகளின் அடிப்படையில் கணக்கிட்டு இந்த வீடியோவின் இறுதியில் நான் கூறியுள்ளேன். எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். சரி, வாங்க இப்போ கும்பராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக 2024இல் கும்பராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை அனுபவித்தீர்கள் என்பதை நாம் இப்போது சுருக்கமாக பார்த்துடலாங்க. கடந்த 2024ஆம் வருஷத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானும், ராசிக்கு 2வது இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவானும் இருந்து பலன்களை வழங்கி வந்தனர். கடந்த 2024 கும்பராசிக்காரங்க எதை தொட்டாலும் தோல்வி, வீண் விரைய செலவுகள், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு கும்பராசிக்காரங்க புலம்பாத நாட்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தினமும் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள், மன வருத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும். மேலும் கருத்து வேறுபாடு காரணமாக கும்பராசிக்கார தம்பதியினர் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கும் சூழ்நிலை தான் 2024 இருந்திருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துலையாச்சும் கும்பராசிக்காரங்களுக்கு நிம்மதி இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருந்திருக்காது. உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்களுடன் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்குங்க. இப்படி எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை கடந்த 2024 இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 2025 கடவுளின் அருளினால் முற்றிலுமாக மாறி உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. ஆமாங்க, நீங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த நாள் இந்த 2025 வரப்போகுதுங்க. உங்களுடைய கஷ்டங்கள்லாம் மறைய போகுது. உங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓட போகுதுங்க. இந்த 2025 நடக்கின்ற கிரக பயிற்சிகள் அனைத்தும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களே தர இருக்குதுங்க. இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது 2025 மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறாருங்க. அதனை தொடர்ந்து மே மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு செல்ல போகிறாருங்க. குரு பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருவது கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு சிறப்புகளையும் மற்றும் முன்னேற்றத்தினையும் பெற்றுத்தருங்க. அது மட்டுமல்லாமல் அதே மே மாதத்தில் ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பின்னோக்கிய நகர்வினால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடக்கப் போகுதுங்க. அது என்ன என்பதை இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். கடந்த 2024 கும்பராசிக்காரர்களின் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள் இருந்திருக்குங்க. அந்த நிலை இந்த 2025 முற்றிலுமாக மாறப்போகுதுங்க. அது மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து வாழும் காலமாக இந்த 2025 இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் பிறக்கும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக குழந்தை வரத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் திருமணமான கும்பராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் குழந்தை வரம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. வருகின்ற மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் அருளினால் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் இருக்குதுங்க. இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லையே என்று ஏக்கத்துடன் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் வரன் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய திருமணம் வெகு சிறப்பாக நடைபெறும்.
அது மட்டுமல்லாமல் நடக்கின்ற திருமணம் ஒரு ஆடம்பர திருமணமாகவே உங்களுக்கு அமையுங்க. இந்த 2025ஆம் வருடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றி ஏற்படுங்க. பெற்றோரின் சம்மதத்தினால் உங்களுக்கு இந்த வருடம் காதல் திருமணமும் நடக்குங்க. படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை இந்த 2025இல் நிச்சயம் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற வேலை அதிக சம்பளத்துடனும் மற்றும் உங்களுக்கு மனநிறைவு தரும் வேலையாக இருக்குங்க. கடந்த 2024ல் கும்பராசிக்காரங்க ஒரு சிலருக்கு வேலையை விட்டு வந்திருப்பாங்க, அல்லது அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. அது மட்டுமல்லாமல் வேலை செய்து வருகின்ற கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் அலுவலகத்தில் சக பணியாளரினாலும் உங்கள் மேல் அதிகாரிகளாலும் ஏற்பட்ட தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகள்லாம் நீங்கி இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய சக பணியாளருடன் தோழமை உணர்வுடன் நீங்கள் பணியாற்றும் காலமாக அமைகிறதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை இந்த வருடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. கடந்த 2024இல் தொழிலில் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காதுங்க. தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். புதிய கிளைகளை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. தொழிலில் லாபம் அதிகமாக இல்லாமல் இருந்திருக்கும். அந்த நிலைகள்லாம் தற்போது மாறி உங்களுடைய தொழிலில் வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில் அமைக்கும் யோகமும் இந்த 2025இல் இருக்குதுங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோக லாபத்தினை அவர்கள் ஈட்டுவார்கள். இந்த வருடத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவார்கள். அது மட்டுமல்லாமல் சமூக ஊடகத்தில் நீங்கள் செய்ய இருக்கும் விளம்பரத்தினால் உங்களுடைய வியாபாரம் பன்மடங்கு பெருகுங்க. காய்கறி வணிகம் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை நடத்தி வருபவர்கள், ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்துள்ளவர்கள் மற்றும் டிராவல்ஸ் பிஸ்னஸ் செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகுங்க. கடந்த வருடத்தில் நீங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கும் வருடமாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் சொந்த தொழில் பண்ணலாமா வேணாமா என்ற குழப்பத்தில் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் தெளிவான முடிவு எடுத்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற காலமாக இந்த 2025 இருக்குதுங்க. அதுவும் வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட தொழிலை தொடங்குவதற்குண்டான சூழல் அதிகமாகவே இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்க உங்களுக்கு கடன் வசதிகள் எளிதாக கிடைக்கும் ஆண்டாக இந்த 2025 இருக்குதுங்க. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருந்து வரும் கும்பராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் இருந்து தனியாக தொழில் செய்யும் அமைப்பு இந்த 2025இல் இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் கூட்டு தொழிலில் இருந்து வந்த மனக்கசப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல லாபத்தினை பெற்றுத்தரும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த ஆன்சைட் ஜாப் நிச்சயம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஆன்சைட் ஜாப் கிடைக்கப்பெற்று நீங்கள் இந்த வருடம் அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களான ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய கேமிங் சாஃப்ட்வேர்களை உருவாக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நிச்சயம் வெற்றி பெறுவாருங்க. அவர்களுக்கு அந்த மென்பொருள் மூலம் உங்களுக்கு அதிகமான பண வருவாய் ஈட்டும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லையே என்ற ஏக்கத்துடன் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய சொந்த வீடு கனவினை நீங்கள் நினைவாக்குவீர்கள். நீங்கள் அதற்கான கடன் வசதிக்கு முயற்சி செய்தால் போதும், உங்களுக்கு கடன் வசதி எளிதாகவே கிடைத்து விடுங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக இடம் மற்றும் வீடு ஆகியவற்றை வாங்குவார்கள். ஏற்கனவே பழைய வாகனத்தை மாற்ற வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் புதிய வாகனத்தை நிச்சயம் வாங்குவார்கள். ஒரு சில கும்பராசிக்காரர்கள் விலை உயர்ந்த கார்கள் மற்றும் பைக் ஆகியவற்றை வாங்கும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. அரசு நடத்தும் தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், யூபிஎஸ்சி மற்றும் பேங்க் எக்ஸாம்களில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அதிகமாக வெற்றி கிடைக்கும் சூழ்நிலை இருப்பதால் கும்பராசிக்கார மாணவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு உடல் நலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த 2025இல் நிச்சயம் தீர்ந்து விடுங்க. அது மட்டுமல்லாமல்
என்ன பிரச்சனைன்னே மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில உடல் உபாதைகளுக்கும் உங்களுக்கு இந்த வருடம் தீர்வு கிடைக்கப்பெற்று உங்கள் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. உங்களின் பெற்றோரின் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. இந்த 2025 கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகின்ற ராகு பகவானால் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதேபோல எதிர்பாலினத்தவரிடம் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொது பலன்கள் அனைத்தும் கும்பராசிக்காரர்களில் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்க போகுது என்பதை இப்போது நாம் தசாபுத்தியின் அடிப்படையில் நாம் இப்போது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சுக்கிர தசை, வளர்பிறை சந்திர தசை, புதன் தசை ஆகியவை நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொன்ன பலன்களில் 90% கிடைக்குங்க. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு குரு தசை, செவ்வாய் தசை மற்றும் ராகு தசை நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 80 முதல் 90% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. கேது தசை மற்றும் சனி தசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 60 முதல் 70% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பிரதோஷம் தோறும் சிவ வழிபாடு உங்களுக்கு பல்வேறு சிறப்பினையும் மற்றும் முன்னேற்றத்தினையும் பெற்றுத்தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.